ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு விஷப்பாம்பு. அது இந்த நாட்ட நிம்மதியாவே இருக்க விடாது அப்படின்னு தொடர்ந்து பல ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ல நான் பேசிட்டு வந்திருக்கேன். மேலும் அதை நிரூபிக்கும் வகையில் நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் தன்னுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகாவத் நேத்து மேலும் ஒரு விஷம பிரச்சாரத்தை தூண்டிவிட்டிருக்கிறார். அவரு நேத்து 100ஆண்டு விழா மேடையில் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? எப்படி இந்துக்களுக்கு ராம ஜென்ம பூமி ஒரு முக்கியமான புண்ணிய ஸ்தலமோ, அதே மாதிரிதான் காசியும், மதுராவும். இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய 3 முக்கியமான புண்ணிய தலங்கள் இது. அதனால எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள், எதிர்த்தரப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் யார மீன் பண்றாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய மனசு பண்ணி காசியும் மதுராவையும் எங்களுக்கு விட்டு கொடுக்கணும். காசிலையும் மதுராவிலையும் அதை ரீக்ளைம் பண்றதுக்கான போராட்டங்களை ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு ஆர்எஸ்எஸ் நமக்கு தெரியும். காசியில இருக்கக்கூடிய ஞானவாபி மசூதிக்கு கீழே சிவலிங்கம் இருக்குன்னு எத்தனை பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மதுரால இருக்கக்கூடிய ஷாஹி ஈத்கா மாஸ்க அபகரிக்க இவங்க என்னென்ன முயற்சி பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். நேத்து அவர் சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் நேரடியாக இந்த போராட்டங்களில் பங்கேற்காது. ஆனா அப்படி இந்துக்கள் போராடணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அந்த போராட்டத்தை தடுக்காது. ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்துல தாராளமா கலந்துக்கலாம். அதற்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அவர் மீன் பண்றது இந்த 2 மாஸ்குகளையும் நிர்வகிக்கக்கூடிய இஸ்லாமிய தரப்பு. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் சகோதரத்துவத்தை மனசுல வச்சுக்கிட்டு பெருந்தன்மையா இதை விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இது நேரடியாக எதிர்த்தரப்புக்கு, சிறுபான்மையிலுக்கு விடப்படக்கூடிய ஒரு மிரட்டல். இப்படி பேசுறதுனால அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க. 1990கள்ல ராம ஜென்ம பூமியை திரும்ப கைப்பற்றதுக்கு நாங்க எவ்வளவு போராட்டம் பண்ணோம், எவ்வளவு கலவரத்தை தூண்டி விட்டோம், இந்தியாவையே எப்படி ரத்த பூமியா மாத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதற்காக குஜராத்ல கோத்ராவில் எத்தனை இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மீண்டும் அது போன்ற ஒரு கலவரம் நடக்காம இருக்கணும்னா நீங்க பெருந்தன்மையா இதை எங்களுக்கு கொடுக்கற மாதிரி திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கழுத்துல கத்தி வைக்காத குறையா நேரடியாக மிரட்டுறாரு அப்படின்னு தான் நம்ம இந்த பேச்சை எடுத்துக்க முடியும்.